10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.2ல் 9வது கணக்கை பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குள்ளே போடாம். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய சிறிய எண் எது? அதாவது இயல் எண்கள்னா என்னப்பா? 1லிருந்து ஆரம்பிக்கிற எண்கள் இயல் எண்கள். முதல் 10 இயல் எண்கள்னா 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் முதல் 10 இயல் எண்கள். சரியா? 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய சிறிய எண் கேட்டுக்கிறாங்க. சரியாப்பா? சிறிய எண்ணா என்னப்பா கண்டுபிடிக்கணும்? மீ சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். தீர்வு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 2ஆல் வகுக்கணும். 1 அப்படியே இறக்கிடணும். 2 2 3 வகுப்படாத, அதனால் அப்படியே இறக்கிடணும். 2 4 5 வகுப்படாத, அப்படியே இறக்கிடணும். 2 6 7 வகுப்படாத, அப்படியே இறக்கிடணும். 4 2 8 9 வகுப்படாத, அப்படியே இறக்கிடணும். 2 10 அடுத்து 2ஆல் வகுக்கணும். 1 அப்படியே இறக்கிடணும். 1 அப்படியே இறக்கிடணும். 3 வகுப்படாது, அதனால் அப்படியே இறக்கிடணும். 2 2 2 5 வகுப்படாது, அப்படியே இறக்கிடணும். 3 வகுப்படாது, அப்படியே இறக்கணும். 7 வகுப்படாது, அப்படியே இறக்கணும். 4 2 4 9 வகுப்படாது, அப்படியே இறக்கணும். 5 வகுப்படாது, அப்படியே இறக்கணும். இப்போவும் 2ஆல் வகுக்கணும். சரியாப்பா? 1 அப்படியே இறக்கணும். 1 அப்படியே இறக்கணும். 3 அப்படியே இறக்கணும். 1 அப்படியே இறக்கணும். 5 அப்படியே இறக்கிடணும். 3 அப்படியே இறக்கணும். 7 அப்படியே இறக்கணும். 2 2 9 அப்படியே இறக்கிடணும். 5 அப்படியே இறக்கிடணும். இப்போ 3ஆல் வகுக்கணும். சரியாப்பா? 1 அப்படியே இறக்கணும். 1 அப்படியே இறக்கணும். 1 3 3 1 அப்படியே இறக்கணும். 5 அப்படியே இறக்கணும். 1 3 3 7 அப்படியே இறக்கிடணும். 1 அப்படியே இறக்கிடணும். 3 9 5 அப்படியே இறக்கணும். சரியா? இப்போது 3ஆல் வகுக்கணும். சரியா? 1 அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 5ஐயும் அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 7 அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 1 3 3 5 அப்படியே இருக்கணும். சரியா? இப்போது 5ஆல் வகுக்கணும். சரியாப்பா? 1 அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 5 5 1 அப்படியே இருக்கணும். 7ஐயும் அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 5 5 சரியா? இப்போது 7ஆல் வகுக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 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 1 7 7 1 அப்படியே இருக்கணும். 1 அப்படியே இருக்கணும். 1 அப்படி இருக்கணும். சரியாப்பா? கீழே ஃபுல்லாக 1 வந்துருச்சு. தேர்ஃபோர் மீ போ மாஸ் ஈக்குவல் டு அரிசி எழுதணும். எத்தனை தடவை 2 இருக்குப்பா? 3 தடவை இருக்குது. 2 × 2 × 2 3 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. இன்ட்டு 3 × 3 5 ஒரு தடவை இருக்குது. இன்ட்டு 5 7 ஒரு தடவை இருக்குது. இன்ட்டு 7 சரியா? இப்போ எப்படி இருக்குன்னா 2 × 2 × 2 இன்ட்டு 3 × 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 சரியா? இது எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா 2520 கிடைக்கும். சரியாப்பா? இந்த 2520 தான் முதல் 10 இயல் எண்களால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண். சரியாப்பா? தேர்ஃபோர் முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய சிறிய எண் = 2520. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.